ஏமா உங்க பையன் சொல்றது பொய் இல்ல அப்படின்னா சுரேஷ் என் கணவரோட பிள்ளைன்னு சொல்றீங்களா? என் பிள்ளையோட அப்பா அவருன்னு சொல்றேன். என் கணவருக்கு நீங்க மனைவியா? இல்ல, அவர் யாரோ நான் யாரோ. அவர் என் பிள்ளைக்கு அப்பா, அவ்வளவுதான். நீங்க இங்க? நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். சுரேஷ் வா போலாம். என்ன அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்க? நீங்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. என்ன இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி துணிச்சல் வரும்? கேவலம் எவ்வளவு ஒருத்தி எதையோ வளர்னா அதை நம்பிடுறதா? அந்த பொண்ணு எவ்வளவு ஒருத்தி மாதிரி தெரியல. அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சரித்திரமே மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு மரியாதையா சொல்லிடுங்க. இத பார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்புறதுனா நம்பு, இல்லன்னா போ. வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்க தான் கணவரை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மனைவிக்குதான் வீட்டுல இருப்பு கொள்ளும்? நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை அப்பம் பேரு தெரியாதவங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல. அதனாலதான் என்னையும் அறியாம அதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஏன் கணவருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஏ அத உங்க கணவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. கேட்டேன், ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லல. சொல்ல மாட்டாரு. சொல்லணும்னு நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிருப்பாரு. இல்ல, அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ நான் ஏன் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் கணவர் தான் உங்க பிள்ளைக்கு அப்பானா அவர் உங்களுக்கு கணவர் தானே? மறுபடியும் சொல்றேன், இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன், உங்க கணவர் என் கணவர் இல்ல இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா. ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது. அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை திறந்து பார்க்காம இருக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல. என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவில உருவாகல. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன். சில வருஷங்களுக்கு முன்னே கவலைன்னா என்னன்னே தெரியாது அந்த கன்னி பருவத்துல. ராதா வந்துட்டாளா? வர்ற நேரம் தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்க வைக்கிறதுக்கு முந்தைய வீட்டுக்கு வந்துட வேணாமா? டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு தானே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன டைப் வேண்டி இருக்கு? காலம் கெட்டு கிடக்கு. பொண்ணுங்க பேசாம வீட்டோட இருந்தாலே போதும். நல்லா இருக்குங்க. அவளும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும். வாஸ்தவம் தான். இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும்னு கேக்குறாங்க. என்னமோ உன் பிடிவாதத்தினாலதான் அவ டைப்பிங் கிளாஸுக்கு போறதுக்கே நான் சம்மதிச்சேன். உன் சலுகையை அவ சாதகமாக்கி கூடாது, அவ்வளவுதான். அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு? 5 மணிக்கு கிளாஸ் முடியுது. 2 பஸ்ஸுக்கு கியூல நின்னு வீட்டுக்கு வந்து சேரும்போது 7 மணி ஆயிருது. நான் என்னப்பா செய்யறது? ஏன் மார்னிங் ஷிஃப்ட் போறது? ஆட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே என் விஷயத்துல பயந்தா. அம்மா காஃபிமா ப்ளீஸ். அக்கா. என்ன புஷ்பா? இதுக்கு சரியான விடை என்ன? இந்த காலத்து கன்னி பெண்கள் விரும்புவது வேலை மாலை. எதுக்கா சரி? வேலை. வா.